இன்வெஸ்ட்மெண்ட்ல 100 மைனஸ் ஏஜ் என்ற கான்செப்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க பார்க்கலாம். நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 100 மைனஸ் ஏஜ்ன்ற ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் என்னோட ஏஜ் இப்போ 26 இருக்குன்னா 100 minus 26 is 74. அப்போ அந்த 74% தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்டா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். மீதி இருக்கிற அந்த 26% வந்து ஒரு சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கணும். அண்ட் மீதி இருக்கிற அந்த 26% உங்களோட சேஃப்டி ஹோல்டிங்ஸா இருக்கணும். ஸோ அந்த 26% கோல்ட், பாண்ட் இந்த மாதிரி சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அது வந்து வாலடைலிட்டி கம்மியா இருக்கணும். இத உங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி ரைட்டா கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ அதனால தான் 60 70 அபவ்ல இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்து பிளான் பண்ணும். அண்ட் ஹையரான அமௌண்ட், ஹையரான பெர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நாங்க சொல்லுவோம். சோ கண்டிப்பா நீங்க ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. அண்ட் வாலடைலா இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து நீங்க ரிஸ்க் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் a volatile place. ஸோ ரைட்டான டைம்ல ரைட்டான ரிஸ்க் எடுத்து ரைட்டான பெர்சன்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க and you'll get a billionaire.